திருமணம் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட உரிமை அல்ல. என் பணம், என் மகள், நான் செலவழிக்கிறேன் என்பதல்ல. ஒரு பொது சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற மிக மோசமான ஒரு தீய கருத்துருவாக்கம். அவர்கள் என்ன மதமோ ஜாதியோ விட்டு விடுவோம். இஸ்லாமிய மார்க்க பார்வையில் மிதமிஞ்சி சிரத்தை எடுத்துக்கொண்டு எதற்கு அள்ளி இறைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும். நபிகளாரின் வார்த்தையில் சொல்லுவதானால், உலகத்தின் மோசமான விருந்து பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறந்தள்ளப்படுகிற விருந்து தான் உலகத்தின் மோசமான விருந்து. இன்றைக்கு நடைபெறுகிற கல்யாணங்கள்ல 100 கோடி இருந்தா தான் இன்விடேஷனே போகுதாம். பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிற விருந்து என்பது அவங்கள மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஏழைகளை தள்ளி வைக்கிற விருந்துகள் சாபத்திற்குரிய விருந்துகளாக மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் அப்படிப்பட்ட வரம்பு மீறிய ஆடம்பரங்கள் நிகழ்வானால் அது மோசமான விருந்து என்கிறார். ஒரு பக்கம் மிதமிஞ்சி செய்யப்படுகிற செலவுகளை யோசிக்கிற அதே நேரம் மறுபக்கம் வயிற்று பசிக்க அல்லாடுகிற மக்களை எல்லாம் யோசிக்க வேண்டும் அல்லவா?